இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரும் வாழ்த்துகிறேன். காலை வேளையிலே இயேசு நாமத்தின் மகிமைக்காக இந்த அருமையான காலை வேளையிலே உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோவானின் சுவிசேஷம் 4 அதிகாரம் 42 யோவான் 4:42 அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார். அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இந்த அருமையான நாளிலே, காலை வேளையிலே, இந்த மாதத்தின் தொடக்க நாளிலே நாம் பார்க்கும்போது இந்த யோவான் 4 அதிகாரத்தில் சமாரியா ஸ்திரியை பற்றி சொல்லப்பட்டது. இயேசு சமாரியா ஸ்திரியை சந்திக்கும்படி அந்த கிணற்றண்டையிலே உட்கார்ந்திருந்தார். யாக்கோபின் கிணற்றண்டையிலே உட்கார்ந்து அவர் உட்கார்ந்திருக்கும் போது சமாரியா ஸ்திரி தண்ணி எடுக்க வரும்போது அவர் பேசி கொண்டிருந்தார். இந்த பேச்சு கேட்டு கேட்டு இந்த இவரை பார்க்கும்போது அவர் தண்ணி கேட்கிறாரு. அப்போ நீ எப்படி தண்ணி கேட்கலான்னு கேட்டுக்கொண்டு பல சம்பாஷணைகள் போயிட்டே இருக்குது. கடைசியாக இந்த ஸ்திரீ, இந்த சமாரிய ஸ்திரீ செஞ்ச எல்லா காரியத்தையும் அவர் சொல்ல உடனே அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று கண்டு உடனே புறப்பட்டு குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ள போயிட்டு ஜனங்கள் எல்லாரையும் கூட்டு வந்துட்டான். நான் இங்கே ஒரு மனுஷனை கண்டேன், அவர் கிறிஸ்தானா என்று வந்து பாருங்க, அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிறான்னு சொன்ன எல்லாரும் வந்தாங்க. வந்த பிறகுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அந்த உபதேசத்தை கேட்டார்கள். கேட்ட உடனே சொல்றாங்க, நீ சொன்னதுனால நாங்க நம்பல, ஆனா அவர் பேச்சை உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். அவர் மெய்யான உலக இரட்சகர், கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்றார்கள். சமாரியர்கள் இயேசுவை விசுவாசிப்பதற்கு அவர் உபதேசத்தை கேட்டார்கள். பாருங்க, ஆண்டவர் தான் உலக இரட்சகர் என்பதை கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்கள் அறிந்து கொண்டே வருகிறார். இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மக்களுக்கு இன்னும் தெரியவே இல்லை. நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட் எல்லா இடங்க போனா கூட இயேசுதான் உலக இரட்சகர் என்று அறியவில்லை, இயேசுவும் ஒரு ஆண்டவர் என்று அறிகிறார்கள். நிறைய ஆண்டவமார் இருக்காங்க, அதுல இயேசு ஒரு ஆள் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. உலகத்தின் இரட்சகர் சமாரியர்கள் அறிந்து கொண்டார்கள். என்ன அறிந்து? சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கு ஆகாது. புரியுதுங்களா? யூதர்கள் அவர் பரிசுத்தமானவர்கள் என்றும், சமாரியர்கள் கொஞ்சம் குறைஞ்சவர். ஏன்னா அவர்கள் அசீரியருக்கும் யூதருக்கும் பிறந்தவர்கள் சமாரியர்கள். அதனால அவர்களுக்கு கொஞ்சம் தள்ளியே வைப்பாங்க, அவங்களோட சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. அந்த இடத்துல கூட கர்த்தர் போனார், பேசினார். சமாரிய ஸ்திரீ முதல்ல இயேசுவை நம்பினார். 2வது ஜனங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தார். இந்த ஜனங்கள் எல்லாம் அவன் நினைச்சிட்டான், நான் என் பேச்சை கேட்டுதான் நம்புறாங்கன்னு நினைச்சான். ஆனா அவங்க சொல்றாங்க, அப்படி இல்லை, அவருடைய உபதேச நிமித்தம் இன்னும் அநேக பேர் விசுவாசம். அவர் உபதேச நிமித்தம் அவர் தான் உலக இரட்சகர் என்று அறிந்து கொண்டோம். வசனம் சொல்லுது பாருங்க, அறிந்து நாங்கள் விசுவாசிக்கிறோம், இந்த இயேசுவை நாங்கள் நம்புகிறோம், இந்த இயேசு தான் உண்மையான இரட்சகர் அறிந்து கொண்டோம். இன்னைக்கு அருமையான இந்தியாவுக்கு தேவை இல்லை. இந்தியாவுக்கு என்ன தேவை? உலக இரட்சகர் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் தான் தேவை. வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் இருக்கு, எல்லாம் தெரியும், யார் யார் எப்படின்னு தெரியும். ஆனா இயேசு யாருன்னு தெரியுமா? இயேசு உலக இரட்சகர் நீ அறிந்து பயனால் அவர் இந்தியாவுக்கு இரட்சகர் அவர் தான், தமிழ்நாட்டுக்கு இரட்சகர் அவர் தான், நம்ம இருக்கிற ஒவ்வொரு ஊர்களுக்கு இரட்சகர் அவர் தான். அப்படி என்று நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம் என்று இந்த சமாரியர்கள் சொன்னார்கள். இன்றைக்கும் அருமையான பிள்ளைகளே, இந்த மாதத்திலே இன்றைக்கு பயங்கரமான காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே, இந்த நாட்கள் யுத்தங்கள் செய்திகள் கேள்விப்படுவீர்கள். நாட்டுக்கு விரோதமா நாடு, ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், ஜலத்துக்கு விரோதமா ஜலம் உங்கள் எழுப்பும் என்று சொன்னது இப்பொழுது ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா பக்கத்திலும் யுத்தம் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மாறி மாறி அழித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இந்த உலகத்தை காக்க வந்த இரட்சகர் இயேசு என்று சொன்னால் நமக்கு புரிகிறதா? இன்னைக்கு வாக்குவாதம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். நாங்க நம்ப மாட்டோம் என்று சொல்லுற ஒரு கூட்டம்.
இந்த சமாரியர்கள் நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம், அவர்தான் உலகத்தை ரட்சிக்க வந்த இரட்சகர் என்று நம்புகிறோம். இன்றைக்கும் யார் யாரும் எப்படி சொல்லலாம், ஆனா இயேசு யார் என்று நீங்கள் அறிந்து அவரு நம்முடைய இரட்சகராய் இருந்தார். ஆனால் நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய பாதுகாப்பு இன்னைக்கு நமக்கு அவசியம். வேற எங்க போனாலும் நமக்கு பாதுகாப்பு இல்லை. அன்னைக்கு ஒரு லிஸ்ட் படிச்சேன், யுத்தம் வந்தா பாதுகாப்பான நாடு எங்க இருக்குன்னு சொல்லி, எந்த நாடு பாதுகாப்புன்னு லிஸ்ட் 1, 2 போட்டே வந்தான். சுவிட்சர்லாந்து பாதுகாப்பான இடம், நியூசிலாந்து பாதுகாப்பான இடம் அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகள் சொன்னாங்க. இந்தியா பாதுகாப்பான இடம் இல்லை அப்படின்றான். ஆனா அழிவு பிரச்சனை வரும்போது எல்லா இடத்திலும் தான் பிரச்சனை வரும். ஆனா பாதுகாப்பு ஒரே இடத்துல தான் இருக்குது. ரட்சிக்கிறவர், உலகத்தை ரட்சிக்கிறவர், அதான் உலக ரட்சகர் அவருக்கு பேரு. உலகத்தை ரட்சிக்க வந்தவர், உலகத்தின் மனுவர்க்கத்தை பாவத்துக்கு மாற்ற வந்தவர். இன்றைக்கு அவர் உலக ரட்சகராக இருக்கிறார். அந்த ரட்சகரை நாம போலாமா? அந்த ரட்சகர் உங்களுக்கு ரட்சகராக இருக்கிறாரா? இன்னைக்கு நமக்கு ரட்சகராக இருந்தால் நாம் அதை அறிந்து விசுவாசித்தால் போதும், வேற ஒண்ணு வேணும். பாதுகாப்பு உண்டாகும். இன்னைக்கு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கிறார். நம்ம எல்லாமோ நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இயேசுவை உலக ரட்சகரை நம்பினார். இன்றைக்கு அந்த ஆண்டவர் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார், ஒரு அதிசயத்தை செய்வார். குடும்பத்திலே, வாழ்க்கையிலே சமாதானம், சந்தோஷம், நிம்மதியை கொடுப்பார். எப்படிப்பட்ட பிரச்சனைகள், எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சோதனம், எப்படிப்பட்ட செய்திகள் கேட்டாலும், துற்செய்திகள் கேட்டாலும், நம்மை நடத்துகிறவர், இந்த உலகத்தின் ரட்சிக்க வந்தவர், உலக ரட்சகர் இன்னைக்கு நம்ம நடத்தும்படியாக இந்த சமாரி கண்டுபிடித்தது போல நாம கண்டுபிடிச்சிருக்கிறோமா? இல்ல நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அப்படியே நான் அந்த ஆளு நோக்கி பாருங்க. அவர் உங்களை ரட்சிப்பா, அவர் குடும்பம், நான் எல்லாத்தையும் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதை கடைசி வரையில காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒப்பு கொடுங்க. இந்த காலையில் இருந்த உலக ரட்சகர் நோக்கி பார்க்கலாமா? கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் இந்த காலையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.